ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால நாங்கள் ஃபேமிலியோட சும்மா பீச்சுக்காக வந்தோம். அதான் ஒரு குட்டி வீலாங். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லுசைல் மெரினா. ஸோ இங்கே பீச் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரசன்ட் டவர். ஓகேங்களா, இது ஒரு ரொம்ப சூப்பர்பான ஒரு ஆர்கிடெக்சர். அண்ட் இது உள்ள வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு அழகான ஃபவுண்டைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து ஈவினிங்கில் வாக்கிங், ஜாகிங் அது மாதிரி போவாங்க. இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆஃபீஸ்லாம் இருக்குது. அங்கே நம்ம தூரமாக இருக்கிறது வந்து பேர்ல் கத்தார். அது நம்ம இன்னொரு நாள் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பேர்ல் கத்தார். இங்கே வந்து மக்கள் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க வீக்கெண்டில் வந்துட்டு. இப்போ குளிர்காலம் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்க போகிறதால ஒரு டிரான்சிஷன் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குது, ப்ரீஸியாக இருக்குது. இதுதான் இந்த டவர், மிகப்பெரிய ஆர்கிடெக்சர். நம்ம இன்னொரு நாள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கத்தாரில் வந்து டீ டைம்னு ஒன்று இருக்குது, கரெக்ட் டீன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட் டீ வந்து கத்தாரில் வாழ்ற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். கரெக்ட் டீன்றது அது கரெக்ட் டீன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டீம்டு மில்கில் வந்து செய்கிற ஒரு டீ தான். அதில் பார்த்தீங்கன்னா சின்னமான், க்ளவுஸு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு செய்வாங்க. அதுதான் கரெக்ட் டீ. இப்போ நான் வந்து உங்களுக்கு கரெக்ட் டீ காட்டுறேன். எஸ் கைஸ், இப்போ வந்து நம்ம கரெக்ட் டீ ஒன்று வாங்க போகலாம். இங்கே டீ டைமில் கரெக்ட் டீ இருக்கும். இந்த மாதிரி டீ டைம்னு நிறையா இருக்கும். டீ டைம், பூரி கரெக்ட் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இங்கே லுசைலில் இருக்க நிறைய நல்லா டீ டைமில் ஒரு கரெக்ட் வாங்கலாம். அப்புறம் ஒரு கரெக்ட் கரெக்ட்யா. இந்த கரெக்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டீம்டு மில்கில் போட்டுக்குவாங்க. டின்னில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ண டீயில் வந்து போட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், க்ளோவ்ஸு, சின்னமான் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். பரோட்டா, ரோல் எல்லாமே கிடைக்கும். ஒரு கரெக்ட் பார்த்தீங்கன்னா 2 ரியால், 1 ரியால் வந்து ஒரு கரெக்ட் மாறும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்ட் ரெடி. இங்க பாத்தீங்கன்னா இந்த கரெக்ட்ன்றது வந்து உங்க கல்ச்சர்ல ஒரு இம்பைவான ஒன்றா இருக்கு. இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல இந்த டேஸ்ட், பட் அது போக போக குடிச்சு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்க வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்க்னு டீ கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இங்க சம்மவர்னு சொல்லுவாங்க. சம்மவர்னு சொன்னாதான் ஃப்ரெஷ் மில்க்ல நம்ம ஊர்ல எப்படி நார்மல் டீ கடை இருக்கு அது மாதிரி நார்மல் ஃப்ரெஷ் மில்க்ல வந்து டீ போட்டு தருவாங்க சம்மவர்னு சொன்னா. பட் இது மாதிரி கடைகள்ல டீ டைம், பூரியன் கரெக்ட் இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல எப்படி சாய் கிங்ஸ், டீ பாய், அது மாதிரி பிளாக் பப்பாய், அது மாதிரி நிறைய டீ வந்துட்டு இல்லைங்களா, அது மாதிரி இங்கேயும் இருக்கு. டீ டைம், பூரியன் கரெக்ட்லாம் இருக்கு. அங்கே எல்லாமே இது மாதிரி கரெக்ட் டீ தான் கிடைக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பிடிக்கும், பட் போக போக பிடிச்சிருச்சிடும். ஆனால் என்னன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக டீ குடிக்கிறவங்களுக்கு மேபி இது பிடிக்காது. இது எப்படி பார்க்கலாங்களா? இதுதான் கரெக்ட். இது பாத்தீங்கன்னா அந்த மில்க் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கண்டென்ஸ் மில்க் மாதிரி வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மில்க் அவ்வளவு திக்கா இருக்கும். அதெல்லாம் போடுவாங்க. குடிச்சு பார்க்கலாங்க. அந்த ஏலக்காய் ஃபிளேவர் தாங்க இதனுடைய ஒரு சிக்னேச்சர். ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் இந்த பீச்ல, இந்த காட்டுல, இந்த பீச்ல இது மாதிரி ஒரு சூடா ஒரு டீ பிளஸ் இங்க நம்ம டவரும் இந்த ஃபவுண்டைனும், கலர் ஃபவுண்டைன் கூட உட்காந்துட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி நிற்கிறது. ஆக்சுவலி இப்போ கத்தாரில் வந்து விண்டர்ல இருந்து சம்மருக்கு டிரான்சிஷன் ஆகிறதால கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு. சம்மர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லா வெயில் தான். இது பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்கும், விண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் விண்டராக இருக்கும். அதான் ஒரு பிரச்சனை. பிரச்சனை ஓகே, நீங்க எல்லாரும் அது பழகிடுவாங்க. பெருசா ஒரு சேலஞ்சா இருக்காது.
இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிரசன்ட் டவர் உள்ள ஒரு தடவை நாங்கள் போயிருக்கோங்க. ஆஃபீஸில் வந்து ஒரு தடவை டின்னர் கொண்டு போனாங்க. வேற லெவல், சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்கும். இந்த இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டும் சரி, அக்காமடேஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஏன்னா அத்தன்டிசிட்டியாக இருக்குங்க. நம்ம ஊர் இட்லி பொங்கல் தோசையுமே இங்கே கிடைக்கும். ஐ மீன் லைக் நம்ம ஊர் சரவணா பவனில் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியும் இங்கேயும் செய்வாங்க. அந்த மாஸ்டர்ஸ், அந்தந்த குசைன், இந்தியன் குசைன், இப்போ ஃபாரின் குசைன், அந்தந்த கண்ட்ரி ஏற்ற போல குசைன்ஸ் ஒரு செஃப்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாமே பயங்கர சிக்னேச்சர் டிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய யூரோப்பியன்ஸ் தான் தங்கியிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் இங்கே தான் தங்குவாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இங்கே வாக்கிங் ஜாகிங்லாம் போவாங்க, நல்லா இருக்கும். இங்கே வந்து நிறைய ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்கு. அது தூரமாக ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய ஆஃபீஸ். அங்கே என்னோட ஆஃபீஸ் இருக்கு. இங்கே வீக்கெண்ட் ஆனால் போதுங்க, நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர் ஓட வைக்கிறது அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க. இது மாதிரி குட்டி குட்டி ஃபவுண்டைனில் குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே ரொம்ப காற்றடிச்சிட்டே இருந்துச்சு, அதனால என்னுடைய மைக் வந்து சரியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல. சரி, அதனால தான் வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறேன். இங்கே என்னோடய ஃபஸ்ட் பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டே இருந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி ராக் பீச்சில் இருக்க மாதிரி ஃபுல்லாக கல்லுங்களாக போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பகலில் பார்த்தோன்னா இங்கே நிறையா மீன் நண்டுங்கள்லாம் நிறைய தெரியும். அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த சீ வாட்டர், சூப்பர்பாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் மாதிரி, அங்கே வந்து நிறைய கேஸ் ஃபீல்ட்லாம் இருக்குது, அதனால் அந்த லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்படியே நேராக போனால் ஈரான் தான், அப்படியே ரைட் எடுத்து திரும்பினா இந்தியா. கத்தாரில் இன்னொரு நல்ல விஷயம்னா இங்கே பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பப்ளிக் பிளேஸில் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்களா, அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி இந்த லுசைல் சிட்டி வந்து இப்போ தான் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா காற்றுங்க. ஆக்சுவலிங்க ஃபுல்லாக ரொம்ப ப்ரீஸியாக சூப்பராக இருந்துச்சு. முதல்ல இதுக்கு ஒரு போன மாதம்லாம் பயங்கரமாக குளிராக இருந்துச்சு, பட் இப்போ வந்து கொஞ்சம் இதமான காற்றாக இருக்குது. நல்லா உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப காற்றாக இருந்துச்சு, அதெல்லாம் மைக் ஒர்க் ஆகலை. ஐ மீன் லைக் ரொம்ப காற்றாக இருந்தனால ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏர்போர்ட் இருக்கிறதால நிறையா ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிட்டே இருக்கும். நிறைய கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட்ஸாக நிறையா பார்க்கலாம், ஏன்னா எங்களுடைய நேஷ்னல் ஃப்ளைட்ஸுன்றதால. இங்கேருந்து நிறைய யூரோப் கண்ட்ரீஸ், யூஎஸ், இந்தியாவுக்கு நிறையா ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் எப்பவுமே இந்த இடத்துல ஒரு பிஸி ரூட்டு தான். இந்த இடமே நிறையா டிராஃபிக் இருக்கும், ஃப்ளைட் டிராஃபிக். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்குன்னு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மரத்துலேயே பரவாயில்ல, பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் சஸ்டைனபுளாக வச்சுருக்காங்க. மரத்தில் சீசா நல்லா பண்ணியிருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இங்கே சும்மா குழந்தைங்க ரெக்ரியேஷன் ஏரியா மாதிரி.
இங்கே இது மாதிரி குழந்தைங்க நிறைய இது மாதிரி ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஜாலியாக. இது ஒரு குட்டி சீசா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, இது மேலே குழந்தைங்க ஏறி விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் இருக்குது. ஸோ இந்த 3 வீல் வண்டி வந்து இங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் பாப்பா இந்த ஃபவுண்டனில் கலர் கலராக வர்றதால நல்லா அதை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா. இது பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரூம். ஆக்சுவலி கத்தாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரின்றதால இங்கே நிறைய இடத்துல ப்ரேயர் ரூம் இருக்கும். மாலில், காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸ், பப்ளிக் பிளேஸ் எங்கேயுமே இருக்கும் ப்ரேயர் ரூம். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. இஸ்லாமில் வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற போல் ப்ரேயர் டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லா பப்ளிக் பிளேஸ், ப்ரைவேட் பிளேஸில் கூட ப்ரேயர் ரூம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி செடிலாம் வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, செடிகள், இதுக்கு தேவையான மண், மேன்யூர் எல்லாமே, உரங்கள் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே வந்து அந்த தாவரங்கள் வளர்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சத்தான மண்ணோ இல்லை சத்துக்களோ இல்லை. அதனால இவங்க ஃபுல்லாகவே இம்போர்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்க ஆக்சுவலி. இந்த இடம் ஒரு ரிமோட்டான பிளேஸ். இதெல்லாம் சூப்பரா இருக்குன்றதால இங்க கூட்டம் அதிகமா இல்ல. இல்லனா பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எல்லாம் வந்து பயங்கர கூட்டம் இருக்குங்க. நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு அது மாதிரி இருப்பாங்க. இப்போ இஃப்தார் பறக்கிறதுன்றதால இப்போ கூட்டம் இல்ல. இந்த ஃப்ரைடே இங்க பாத்தீங்கன்னா ஐ லவ் லுசைல் அப்படின்ட்டு இங்க போட்டிருக்காங்க. ஐ லவ் லுசைல். இந்த லுசைல் பாத்தீங்கன்னா புதுசா பில்ட் பண்ணிருக்க ஒரு சிட்டி, லேண்ட் சிட்டி. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், ரெசிடென்சியல் ஏரியா, இந்த பாய்ஷா ஏரியா வச்சுக்கோங்க. இப்ப சென்னை அண்ணா நகர் மாதிரி வச்சுக்கோங்க, அது மாதிரி ஒரு இடம் இங்க அதுல வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த மக்கள் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கு இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வண்டி இங்க இருக்கும். ஸ்கூட்டர் மாதிரி நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஓட்டி கூட பார்த்துருப்பீங்க. இது வந்து லூப்னு ஒரு கம்பெனியோட பைக். இது நம்ம ஒரு ஆப் இருக்கும், ஆப்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இதுல QR கோட் இருக்கும், நம்ம ஆப்ல ஸ்கேன் பண்ணிக்கிட்டா நம்ம இதை எடுத்து ரவுண்ட் போகலாம். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்காக இதை நான் ஓட்டி காட்டுறேன். நான் ஹலோ காய்ஸ், எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம், பார்க்கவே முடியல, சௌக்கியமா? இது பாத்தீங்கன்னா சேஃப்டி இஷ்யூக்காக எவ்வளவு கிட்ட போறோம் இது தலைமை ஆஃப் ஆயிடுது. தூரமா இருந்தாதான் ஒர்க் ஆகுது. ஒன்னும் தேவையில்ல. இப்படிதான் இதை எடுத்துட்டு சும்மா ஒரு ஃபன் பண்ணிட்டு ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இது மாதிரி 2 பேர்லாம் ஓட்டக்கூடாது, ஒருத்தவங்க தான் ஓட்டணும். சரி, கிட்டுன்றதால ஓகே, 2 பேரோட ஓட்டுறது, ஒருத்தவங்க தான் ஓட்டணும். கிட்டுன்றதால ஓகே. பயங்கர காட்டா இருக்கு. நான் சொன்னேன் இந்த வண்டி வந்து ஆக்சுவலி ஃப்ரீன்னு சொல்லிட்டு, அது ஃப்ரீ இல்லையா? Thursday, Friday, Saturday மட்டும் 50 ரியால், மற்ற நாள்லாம் வந்து 30 ரியால். 30 ரியால்னா நம்ம காசு ஒரு 600 700 வரும். ஒரு 50 ரியால்னா ஒரு 1300 வரும். அது வந்து ஃப்ரீ இல்லை, அதான் மறுபடியும் சொல்றது பண்ணு. ரொம்ப காத்தா இருக்கு. எப்படி ஆடியோ குவாலிட்டி வந்து தெரியல. இதான் அந்த கிரசன்ட் டவருடைய ஃப்ரண்ட் வியூ. நம்ம பார்த்து பேக் வியூ, இதான் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து அந்த ஃபேர்மாண்ட் அப்படின்ட்டு ஒரு 5-star ஹோட்டல் இருக்கு. இதான் அதோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம ஒரு நாள் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கத்தாரில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஜேர்னி வித் ஜான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.